இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினத்தில் உயிர்த்தெழுந்த பின்பு அவரை கண்டவர்களை குறித்து அதனுடைய பட்டியலை பார்த்தோம். இப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று இயேசு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு சீஷர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். இதனை பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் தெளிவாக அவர் விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் என்று சொல்லி இங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார் என்கிற நற்செய்தி எனக்காக அதனை செய்தார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் 2 கொரிந்தியர் 5:14-15 என்னுடைய பாவங்களுக்காக மரித்து நான் மரிக்க வேண்டிய இடத்துல பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை நான் தழுவ வேண்டியது, அந்த பாவத்தின் சம்பளத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு எனக்காக உயிர்த்தார் என்கிற ஒரு அன்பை, அந்த ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் 2 கொரிந்தியர் 5:14-15 பவுல் சொன்னது போல நாம் சொல்ல முடியும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். எனக்காக மரித்தார். ஆகவே அவரோடு கூட பாவத்தின் அடிமைத்தனத்திற்காக, பாவத்திற்காக நான் மரித்திருக்கிறேன். இனி நான் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் அந்த குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்து வாழ வேண்டும். இதுதான் நற்செய்தி. எனக்காக அவர் மரித்தார். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நரக தீயிலிருந்து என்னை விடுதலை செய்யும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அதற்கு சம்பளம் உண்டு, அது மரணம். அதிலிருந்து என்னை விடுதலை செய்தாரே என்கிற ஒரு காரியத்தை புரிந்து கொள்வது தான் நற்செய்தி. அதனைத் தொடர்ந்து 1 தீமோத்தேயு 2:6 பவுல் சொல்லுகிறார், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். இதுதான் நமக்கு நற்செய்தி. யோவான் சொல்லும்பொழுது 1 யோவான் 2:2 சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிறார். இதுதான் நற்செய்தி. பாவத்தை இன்றைக்கி ஜனங்கள் அதிலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு எத்தனையோ வழிமுறைகளை அவர்கள் செய்து பார்க்கிறார்கள், எத்தனையோ யாத்திரைகளை செய்து பார்க்கிறார்கள், எத்தனையோ பிரயாசங்களை, பரிகாரங்களை எடுத்து பார்க்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உம்முடைய இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் கழுவி என்னை சுத்திகரிக்கும், என்னுடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி நீங்கள் என்னுடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று சொல்லி அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்ல, நற்செய்தியின் நிமித்தமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, இயேசுவினிடத்தில் அளவற்ற அன்புள்ளவர்களாக நாம் மாறிவிட முடியும். அவருக்கென்று நாம் ஊழியங்களை செய்கிறவர்களாக, கிரியை செய்கிறவர்களாக மாறிவிட முடியும். வசனம் 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் என்னுடைய வாழ்வின் இரட்சகருமாக நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி
அறிக்கையிட்டு வெளிப்படையான ஒரு அடையாளமாக ஞான ஸ்நானத்தை எடுத்துக்கொள்கிறதற்கு ஒத்துக்கொண்டு அதை எடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய 2 சடங்காச்சாரங்கள். ஒன்று, வெளிப்படையாக நாம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாக வேண்டும். என்றொன்று, அவருடைய அந்த ராப்போஜனத்தை நினைவு கூறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் கண்டனத்துக்குரியவர்கள் என்று இந்த பகுதியில் மார்க்கு சொல்லாமல் விசுவாசியாதவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்காக மரித்து, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காக உயிரோடு கூட எழுந்தார். என்னுடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஆகவே அவரோடு கூட அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகும்படியாக அந்த ஞான ஸ்நானத்தில் நான் தண்ணீருக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட்டு நான் மரிக்கிறேன், வெளியே எழும்பும் பொழுது கிறிஸ்துவுக்காக நான் பிழைக்கிறேன் என்கிற விசுவாசத்தை வெளிப்படையாக அறிக்கையிட வேண்டும். விசுவாசியாதவனோ என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆக்கினைக்குள்ளாக நரக தீக்குள்ளாக தள்ளப்படுவான் என்கிற கடினமான ஒரு காரியத்தையும் ஒரு கண்டிப்பான கட்டளையையும் இங்கே மார்க்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி இங்கே பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். அதாவது விசுவாசிகள் சாதனையாளர்களாக சாதிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் ஒழிய அவர்கள் தேவனை சோதனை செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இங்கு விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் பிசாசுகளை துரத்துதல், நவமான பாஷைகளை பேசுதல், சர்ப்பங்களை எடுத்தல், சாவுக்கேதுவான விஷம் குடித்தால் பாதிக்கப்படாமல் இருக்குதல், வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைக்குதல் என்கிற 5 காரியங்கள் அசாதாரணமானவர்களாக தன்னுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் வாழ வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதை நம்முடைய பாதுகாப்புக்காகவும் நம்முடைய அசாதாரணமான தன்மையை வெளிப்படுத்துகிறதற்காகவும் இங்கே ஆண்டவர் இந்த காரியங்களை பயன்படுத்தும்படியாக தந்திருக்கிறதை பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்ததை அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக நாம் காண முடியும். இன்றைக்கு நம்ம போய் விஷத்தை குடிச்சிட்டோம் அதனால் மரிக்க மாட்டோம் என்பது அல்ல. தேவனை சோதித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. இங்கே 3ஆம் வசனத்திலிருந்து அப்போஸ்தலர் 28:3 பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. இவங்க கப்பல் சேதத்திலிருந்து இப்போ தான் கரை சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு தீவில், மெலித்தா என்கிற அந்த தீவில் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு விரியன் பாம்பு அங்கே பவுலுடைய கையை கடித்து அதில் தொங்கிட்டு இருக்குது. அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு சர்ப்பங்களை எடுத்து உதறி போட்டுட்டு அவர் அப்படியே இருக்கிறார். ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்து ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றாமல் அவர் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறதே இல்லை. தீவுக்கு முதலாளியாகிய யுபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். யுபிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் என்று பார்க்கிறோம். அநேக பிசாசுகளையும் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் துரத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். நான் எல்லாரை விட அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லி நவமான பாஷைகளை அவர் பேசுகிறதை சொல்லுகிறார். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான் என்கிற காரியங்கள், அதனைத் தொடர்ந்து சாவுக்கேதுவான எந்த காரியங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், இன்றைக்கு ஒருவேளை நமக்கு தெரியாமல் நமக்கு விஷம் வைத்து நம்மை மற்றவர்கள் கொள்ள நினைத்தாலும் ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து, சதியிலிருந்து நம்மை பாதுகாப்பார். வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சுகமாவார்கள் என்கிற காரியத்தை குறித்து அங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை அப்படியே அப்பியாசப்படுத்தி காண்பித்ததை நாம் பார்க்கிறோம்.
ஆகவே விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய பாதுகாப்புக்காக தரப்பட்டவை. இந்த உலகத்தில் சாதாரண மனிதர்களைப் போல அல்ல, அசாதாரணமான மனிதர்களாக வாழ்ந்து நம்ம செல்லுகிற இடங்களில் பிசாசுகளை துரத்துகிறவர்களாக, சர்ப்பங்களினால் வருகிற விஷப்பூச்சிகளினால் வருகிற ஆபத்துக்கள் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி துணிந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படியாக, சதித்திட்டத்தில் நம்மை அழிக்க நினைத்தாலும் கொலை செய்ய நினைத்தாலும் நம்மை ஒன்றும் பாதிக்காதபடி பாதுகாக்கிறவர்களாக, வியாதியஸ்தர்கள் மேலே, கஷ்டப்படுகிற மக்கள் மேலே கைகளை வைத்து விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது அவர்களை விடுதலை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் இவைகளை நாம் அப்பியாசப்படுத்தி விசுவாசித்து செய்கையில் கிரியையில் காண்பித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே.